யாபீன். அதிகாரம் 4. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் பிரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்த ஏகூ மரித்து போகிறார். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வருகிறார்கள். நியாயாதிபதிகள் 2:18-19 ஆகிய வசனத்தில் நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவித்து வந்தார்கள் என்று இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஏகூத் மரணமடையும் போது அவனுக்கு 100 வயதாக இருக்க வேண்டும். ஏனெனில் தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. அவன் இஸ்ரவேலை ரட்சித்த போது அவன் வளர்ந்து பெரிய மனுஷனாக இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வருகிறார்கள். இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் பாவம் செய்து வருகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருக்கு நன்றி இல்லாமல் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மீது மூழ்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் விற்று போட்டு அவர்களை தண்டிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தண்டனையின் வேதனையை தாங்க முடியாமல் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். கர்த்தர் அவர்கள் மீது மனதுருக்கமாக இறங்குகிறார். அவர்களை ரட்சிப்பதற்கு நியாயாதிபதிகளை அனுப்புகிறார். கர்த்தருடைய கிருபையினால் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தரை பற்றி நன்றாய் தெரியும். கர்த்தருடைய கோபமும் அவருடைய நியாய தீர்ப்பும் அவர் கொடுக்கும் தண்டனையும் தங்களை எப்படி பாதிக்கும் என்பதும் அவர்களுக்கு நன்றாய் தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் கொடுக்கும் தண்டனைகளை ஏற்கனவே அன்னாலும் அவர்கள் இப்போது மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயம் இன்னும் பரிசுத்தமாகவில்லை. அவர்கள் எத்தனை தரம் தண்டிக்கப்பட்டாலும் மறுபடியுமாக கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவத்தினால் தண்டனைகளை அனுபவித்தாலும் அவர்களால் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து பாவம் செய்யும் போது அவர்களுடைய தேசத்தில் அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தர் அவர்களை பாதுகாக்க மறுத்து விடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய் விடுகிறார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் அழுது புலம்பும் போது கர்த்தர் அவர்களுக்கு திரும்பவும் இரக்கம் காண்பிக்கிறார். இஸ்ரவேல் தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. அவர்களுடைய அமைதியே அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆபத்தாயிற்று. தேசம் அமைதியாய் இருக்கும்போது ஜனங்கள் கர்த்தரிடத்தில் நெருக்கமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றியும் அவருடைய பிரமாணங்களை பற்றியும் தியானிக்க வேண்டும். தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும். இஸ்ரவேல் தேசம் 80 வருஷம் அமைதியாயிருந்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். நிர்விசாரமாய் ஜீவிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களுக்கு அமைதியை கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தர் கொடுக்கும் பாதுகாப்பையும் அமைதியையும் சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள். ஆனால் தங்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். ஏகூத் உயிரோடு இருந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் பாவம் செய்தபோது ஏகூத் அவருடைய பாவங்களை அவர்களுக்கு கண்டித்து உணர்த்தினார். ஆனால் இப்போது ஏகூத் மரணமடைந்து விட்டார். இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிக்க நியாயாதிபதிகள் யாரும் இல்லை. அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களை கண்டித்து உணர்த்துவதற்கு ஒருவரும் இல்லை. இதனால் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மீது மூழ்கிறது. கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போடுகிறார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர்.
அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்தில் குடியிருக்கிறான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. யோசுவா 11, 1, 2, 3 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் யாபீனை தவிர இவன் மேலும் ஒரு யாபீன். இவன் ஆத்சோரை ஆளுகை செய்தான். இது கானானியருடைய பலமான பட்டணம். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஆத்சோரை சுட்டெரித்தார்கள். அரோசேத் வடக்கு கானான் தேசத்தின் வலுவான பட்டணம். கானானியரின் சேனாபதியான சிசரா எங்கு குடியிருந்தான். இவன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷங்களாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். யாபின் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்குகிறான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய் விடுகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை எளிதாக மேற்கொள்கிறார்கள். யாபின் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்குகிறான். இது நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஒடுக்கப்பட்ட 2வது நீண்ட காலமாகும். அவர்கள் ஒடுக்கப்பட்ட அதிகமான காலம் 40 வருஷங்களாகும். 2ஆம் ஒடுக்குதலும் 6ஆம் ஒடுக்குதலும் 18 வருஷங்களுக்கு நீடித்தது. 1ஆம் ஒடுக்குதல் 7 வருஷமும் 5ஆம் ஒடுக்குதல் 8 வருஷமும் நீடிக்கிறது. கானானின் ராஜாவாகிய யாபின் ஆத்சோரிலே ஆளுகை செய்கிறான். யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆத்சோரின் ராஜாவாகிய யாபினை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 யாபின்களும் ஒரே நபராகவோ அல்லது யோசுவாவின் காலத்தில் இருந்தவர் இந்த யாபினுக்கு முற்பிதாவாகவோ இருக்கலாம். ஆத்சோரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்ட போது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவின் இடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவாகிய அக்சாபின் ராஜாவினிடத்திற்கும் மேலும் சிலருக்கும் ஆள் அனுப்பினான். யோசுவா 11:1. அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாய் இருந்தது. யோசுவா 11:10. யோசுவா யாபீனையும் அவனுடைய மனுஷரையும் சங்காரம் பண்ணி ஆத்சோரை அக்கினியினால் சுட்டெரித்தார். அதன் பின்பு கானானியர் ஆத்சோரை மறுபடியுமாய் கட்டி எழுப்புகிறார்கள். இவர்கள் எண்ணிக்கையிலும் பலத்திலும் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். யாபீனுடைய சேனாபதியாகிய சிசரா ஒரு நல்ல யுத்த வீரன். இவன் இஸ்ரவேல் புத்திரர் மீது யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்கிறான். யாபீனும் சிசராவும் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்குகிறார்கள். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் மீது யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை தங்களுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருந்தார்கள். கானானியர் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். ஆதியாகமம் 9:25. ஆனால் இப்போதோ இஸ்ரவேல் புத்திரர் கானானியருக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். கானானியர் இஸ்ரவேலரை கொடுமையாய் ஒடுக்குகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வரையிலும் கர்த்தருடைய கிருபையும் உதவியும் ஒத்தாசையும் அனுகிரகமும் அவர்களுக்கு கிடைத்தது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போதோ கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் கானானியரின் காலடியில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய தோல்விக்கும் அவர்கள் அனுபவிக்கும் பாடுகளுக்கும் அவர்களுடைய பாவங்களே காரணம். இஸ்ரவேல் ஜனத்தார் சோம்பேறிகளாக இருந்து நிர்விசாரமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. அவர்களுக்கு கர்த்தர் மீது விசுவாசமும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தங்கள் மனம் போன போக்கிலே ஜீவிக்கிறார்கள். தங்கள் பாவத்திற்கான தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள். கானானியர் இஸ்ரவேல் புத்திரரை சாதாரணமாக ஒடுக்கவில்லை, அவர்கள் மிகவும் கொடுமையாய் ஒடுக்குகிறார்கள். இதனால் இஸ்ரவேல் புத்திரருடைய வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் அதிகரித்திருக்கிறது. தங்கள் மீது வந்திருக்கிற வேதனைகளை இஸ்ரவேல் புத்திரரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாங்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்களை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இதனால் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறார்கள். தங்கள் உதவிக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் இஸ்ரவேல் ஜனத்தாரை கர்த்தரிடத்தில் அழைத்து வருகிறது. வேதனைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தரிடத்தில் வருவதை தவிர அவர்களுக்கு வேறு உபாயம் எதுவும் இல்லை.
இஸ்ரவேல் ஜனத்தார் இதுவரையிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இப்போதோ தங்கள் உதவிக்காக கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள்.